வணக்கம். இன்றைக்கி வாழைப்பூ பருப்பு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது கூடயே பிடிச்ச நறுக்கிற வாழைப்பூவை சேர்த்து 1/2 தேக்கரண்டி மஞ்சத்தூள், 1/4 தேக்கரண்டி பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம். ஒரு 5-6 துண்டு தேங்காய், 1 பல் பூண்டு, 1/2 தேக்கரண்டி சீரகம், 4 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த தேங்காய் மசாலாவை வேக வச்ச பூவும் பருப்பு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டுடலாம். அப்போ தான் தேங்காயோட பச்சை வடலாம் போகும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 1 தேக்கரண்டி கடலெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அந்த தாளிப்பை இந்த கூட்டில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சுவையும் சத்தும் நிறைந்த வாழைப்பூ பருப்பு கூட்டு தயார். நீங்களும் இந்த சத்தான ரெசிபியை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.